Taste the Daily. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகள் வெளிப்படையாக விற்பனை செய்யப்படும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரசின் தடை உத்தரவை மதிக்காமல் காவல்துறையின் ஆசீர்வாதத்துடன் லாட்டரி விற்பனை நடைபெறுகிறது என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. கோயம்புத்தூர், திருச்சியில் இருந்து கொண்டு வரப்பட்ட சீட்டுகள் நத்தத்தில் விற்பனை செய்யப்பட்டதால் அரசு காவல்துறையின் செயல்பாடு கேள்விக்குறியாகியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நீர்த்தேக்க தொட்டி இடிக்கப்பட்டதால் குடிநீர் இன்றி பொதுமக்கள் தவித்து வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே ஆவல் நாயக்கன்பட்டி கிராமத்தில் பழைய நீர்த்தேக்க தொட்டி இடிக்கப்பட்டது. புதிய தொட்டி கட்ட உத்தரவு வந்தபோதும் 6 மாதங்களாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் மக்கள் 2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள விவசாய நிலத்தில் இருந்து சுகாதாரமற்ற தண்ணீர் எடுத்து வருவதால் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். ஊராட்சி நிர்வாகம் அலட்சியமாக உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தருமபுரி மாவட்டம் காடுசெட்டிப்பட்டிக்கு பள்ளி நேரத்தில் கூடுதல் பேருந்துகளை இயக்க வலியுறுத்தி அரசு பேருந்தை சிறைப்பிடித்து மாணவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சூடானூர், கும்மனூர், நாகனூர் ஆகிய மலை கிராமங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அரசு பேருந்து வசதி இல்லாததால் அவதிப்பட்டு வருகின்றனர். காலை மற்றும் மாலை நேரங்களில் கூடுதல் பேருந்துகள் இயக்க கோரிக்கை விடுத்தும் விடிய அரசின் போக்குவரத்து துறை அதிகாரிகள் அலட்சியம் காட்டி வருவதாக மாணவர்கள் குற்றம் சாட்டினர். செங்கல்பட்டு மாவட்டம் பெருங்களத்தூர் ஜிஎஸ்டி சாலையில் கனரக லாரி பழுதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வண்டலூரிலிருந்து கற்கள் ஏற்றிச் சென்ற கனரக லாரி பழுதாகி நின்றதால் தாம்பரம் நோக்கி செல்லக்கூடிய சாலையில் 2 கிலோமீட்டர் தூரம் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. போக்குவரத்து காவல்துறையினர் கிரேன் உதவியுடன் லாரியை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். இதனிடையே அச்சாலையை பயன்படுத்த முடியாமல் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் சிரமத்திற்குள்ளாகினர். தூத்துக்குடி மாவட்டம் சுப்பராயபுரத்தில் விவசாய நிலங்களில் சேதமடைந்துள்ள மின்கம்பங்களை உடனடியாக மாற்ற வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். சிமெண்ட் பூச்சிகள் பெயர்ந்து கம்பிகள் வெளியே தெரியும் அளவுக்கு சேதமடைந்துள்ள மின்கம்பங்களால் அச்சத்துடன் நிலத்தில் வேலை செய்வதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். எப்போது வேண்டுமானாலும் உடைந்து விழும் நிலையில் உள்ள மின்கம்பங்களை உடனடியாக மாற்ற வேண்டும் என ஸ்டாலின் அரசின் மின்வாரிய அதிகாரிகளை விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் நடைபெற்ற உங்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் பங்கேற்க பொதுமக்கள் ஆர்வம் காட்டாததால் நாற்காலிகள் காலியாக காணப்பட்டன. ஸ்டாலின் ஆட்சியின் மீது பொதுமக்கள் நம்பிக்கை இழந்ததே முகாம் வெறிச்சோடியதற்கு காரணம் என விமர்சனம் எழுந்துள்ளது. பொம்மை முதல்வரான ஸ்டாலின் பொதுமக்களின் குறைகளுக்கு தீர்வு காண்பதற்காக திட்டங்களை தொடங்காமல் வெற்றி விளம்பரத்திற்காக தொடங்குவதாக வருவாய்த்துறை அலுவலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.